வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்பெஷலான சாம்பார் ரெசிபி தாங்க செய்ய போறோம். நீங்க எத்தனையோ வெரைட்டியான சாம்பார் வச்சிருப்பீங்க, ஆனா எதுவுமே செட் ஆகலையா? ஒரு தடவை நம்ம இன்னைக்கு செய்ய போற மாதிரி வச்சு பாருங்க. இனி ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சாம்பார் வைப்பீங்க. ஒரு டேஸ்டான சாம்பார் ஹோட்டல்கள்லையும் கல்யாண வீட்லையும் சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல எப்படி வைக்கிறதுன்னு ப்ரிப்பரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பருப்பை வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் அளவு துவரம் பருப்பு, இது 100 கிராம் இருக்கும். இதை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகும் போதே இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகவும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுடுவோம். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 2-3 வரமிளகாயை சேர்த்து வறுத்துக்குவோம். அடுத்ததா பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை நீங்க இடிச்சு கூட சேர்த்துக்கலாம், வாசனை நல்லா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தாளிப்புக்கு வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ 1/2 கப் அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஹோட்டல்களெல்லாம் 2 வெங்காயமும் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் இன்னைக்கு அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். 2 பச்சை மிளகாயை வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். இந்த ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தக்காளி வதங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டு நல்லா வதக்கிக்குவோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால தான் மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் கம்மியாக சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் காய்கறிகளை ஆட் பண்ணிக்குவோம். இன்றைக்கி நான் முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், அவரைக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கத்திரிக்காய், முள்ளங்கி, சவுச்சக்காய்னு எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி காய்கறிகளை வேக வச்சுக்குவோம். நீங்கள் எப்பயுமே காய்கறி வேக வைக்கிறதுக்கு தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் வேணும்னா ஊற்றிக்கலாம். காய்கறி பாதி வேகவும் இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் தூள் வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணுது. இது எப்படி ரெடி பண்ணுறேன்னு சீக்கிரமாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி காய்கறிகளை நல்லா வேக வச்சுக்குவோம். காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம புளி சேர்த்துக்குவோம். எப்பயுமே காய்கறி நல்லா வேகவுமே புளி சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம புளி ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறமா காய் வேகாது. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன், அதை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வருமே வேக வச்சு பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஒரு கொதி வரட்டும். கொதி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். கூடவே வாசத்துக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோம். ஸோ இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவு வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதால உப்பும் புளிப்பும் பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். கடைசியாக உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம்.
அவ்வளோதாங்க, சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி. லாஸ்ட்டாக இது மேலே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இறக்கிடலாம். நல்லா கமகமனு வாசனையோட ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.